எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் மேலே ஏறி இருக்குது அப்படின்னு யாரும் சந்தோஷப்படாதீங்க நண்பர்களே. அழகு இருக்கிற இடத்துல ஆபத்தும் இருக்கும் அப்படின்ற மாதிரி ரெஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு பங்கு இன்னைக்கு 20% இறங்கியிருக்கு. இந்த மாதிரி இறங்கிடுச்சுன்னா அது இன்ட்ராடே மார்க்கெட்ல இறங்கினாலும் சரி, அல்லது நம்ம தூங்கி எந்திரிச்சிட்டு திங்கக்கிழமை அன்னைக்கு காலையில் வரையில நம்மளுடைய ஏதாவது ஒரு பங்குகள் 20% இறங்கிடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. யாருமே எதுவும் பண்ண முடியாது. இதுக்கு தான் மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்றது. அதுலேயும் இது போன்ற பங்குகள் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் செக்மெண்ட் இல்லைன்னு வச்சிங்களேன், மொத்தமாக காலி. இப்போ நாம் ஒரு 10 லட்சம் 20 லட்சத்துக்கு ஏதாவது ஒரு பங்குகள் ஷேர்ஸ் வச்சிருக்க ட்ரேடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எதுக்கும் ஒரு பெரிய அளவில் கிராஷ் ஆகாமல் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு புட் ஆப்ஷன் வாங்கி வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க. ஏன்னா ஒரு 50 லட்சம் 20 லட்சம் 1 கோடி அப்படின்ற மாதிரி பொசிஷன் வச்சிருக்கும் பொழுது இந்த மாதிரி பயமுறுத்துற மாதிரி 20% இறங்கினா என்ன ஆகுறது? ஸோ இது ஏன் முதல்ல இந்த பங்கு 20% இறங்கியிருக்குன்னா அதுக்கு 1000 காரணம் இருக்கட்டுங்க. எந்த பங்கு இறங்குறதுக்கு ஒரு காரணம், ஏறுறதுக்கு ஒரு காரணம் கண்டிப்பாக வேணும் தான். ஆனால் அந்த காரணம் எப்போ எப்படி வரும்னே தெரியாது. ஸோ இந்த பங்குல திடீர்னு ஐடி ரெய்டு போயிருக்காங்க, சர்ச் பண்ணியிருக்காங்க இன்கம் டேக்ஸ் அஃபிஷியல்ஸ் அப்படின்ற ஒரு தகவல் மீடியாவில் வருது. உடனே அந்த பங்கு அவ்வளோதான் முடிஞ்சுது. 20% இன்னைக்கு இறங்கி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ எந்த நியூஸுமே உங்களுடைய கண்ட்ரோல் இல்லை. முதல்ல நீங்களே உங்களுடைய கண்ட்ரோல் இல்லை அப்படின்ற மாதிரி திடீர்னு வேர்ல்டு வார் 3 அப்படின்ற செய்திகள்லாம் வந்தால் என்ன பண்ணுவீங்க? ஸோ எப்போவுமே பெரிய அளவில் பொசிஷன் வச்சிருக்கிறவங்க இந்த மாதிரி எஃப்என்டோ ஸ்டாக்குகளை மட்டும்தான் போவாங்க. அதுக்கு தான் எஃப்என்டோ அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டே உருவாக்கியிருக்கு. இல்லை அமௌண்ட் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க 1000 2000 5000 இப்படி தான் பல ஸ்டாக்குகளை வாங்கிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி சமயத்தில் என்ன பெரும்பாலும் பண்ணுவாங்கன்னா, எந்த ஒரு ஸ்டாக்குமே அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரு 5% மேலே பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது. இப்போ ரிஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸே நாளைக்கு 0 போனாலும் அது ஒருத்தருடைய பங்குல ஒரே ஒரு ஷேர் வச்சுருந்தா தானே அவருடைய போர்ட்ஃபோலியோ பெரிய ப்ராப்ளம் ஆகும். ஆனால் அவருடைய பணத்தில் வெறும் 5% அவருடைய போர்ட்ஃபோலியோ ஒரு 1 லட்சம் அப்படின்ற சமயத்தில் வெறும் 5% தான் ஒவ்வொரு பங்குலையும் அவர் எக்ஸ்போஷர் எடுக்கிறார். அப்படின்னா எப்படி அவர் எடுத்துருக்கக்கூடிய 20 பங்குமே இந்த மாதிரி திடீர்னு ஐடி ரேட் விட்டுருவாங்களா? ஸோ பணம் கம்மியாக இருக்கிறவங்க போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பண்ணும்பொழுது ரொம்ப விவரமாக இருக்கணும். பணம் ரொம்ப அதிகமாக வச்சு 20 லட்சம் 40 லட்சம்னு ஒரு பங்குல முதலீடு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் புட் ஆப்ஷன்ஸ் பற்றியெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். நண்பர்களே, மிகவும் அதிரடியான ஒரு தகவல் வருது. இந்த தகவலுக்கு அப்புறம் பார்க்கும்பொழுது நியூ இந்தியா அஷ்யூரன்ஸ் கம்பெனி அப்படின்றது 5.5% இன்னைக்கு க்ளோசிங் டைம்ல திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ரேலி. ஏன் இந்த மாதிரி திடீர்னு மிகப்பெரிய ஒரு ரேலி வருது அப்படின்னா, கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஓகே, இன்சூரன்ஸ்ல பிரைவேட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிரைவேட்டான ஆளுங்க 100% வரைக்கும் ஓனர்ஷிப்பாக இருந்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இது நியூ இந்தியா அஷ்யூரன்ஸ் கம்பெனியில் எவ்வளவு கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கவர்மெண்ட்டுடைய ஹோல்டிங் மட்டுமே 85% இருக்கு. கவர்மெண்ட் இது மட்டும் இனி பார்லிமெண்ட்டில் சப்மிட் பண்ணுவாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, எல்லாம் அப்ரூவலாக எல்லாம் ஓகே வந்துடுச்சுன்னா இந்த 85 பதிலாக 100% கூட ஃபாரின்லேருந்து யாராவது வாங்கலாம். இப்படி ஒரு தகவல் வந்த உடனே தான் இது மாதிரியான இன்சூரன்ஸ் கம்பெனிகள்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு பிரகாசமாக ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் இந்த எல்ஐசி அப்படின்ற பங்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருடத்தில் ரிட்டர்னே எதுவும் சம்பாதிச்சு தரல, -6% அப்படின்றதான். ஆனால் கடந்த 5 வருடத்தில் பார்க்கும்பொழுது அதனுடைய உச்சம், வாழ்நாள் உச்சம் 1200 ரூபா பக்கத்துலாம் போயிருக்கு. அப்போ இந்த எல்ஐசியினுடைய அடுத்த கட்ட முயற்சி எப்படி இருக்கு? நீ தொப்புன்னு கீழே விழுந்தா கூட நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, சரி எப்படி என்னைக்காவது ஒரு நாள் ஃபாரின்கார இந்த பங்கினுடைய விலை வீழ்ச்சி அடைஞ்சாலும் ஏதாவது ஃபாரின்காரங்க இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவான் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ இனி இது வேகமாக கீழே விழுந்தாலும் சந்தோஷம்தான், வேகமாக மேலே ஏறினாலும் சந்தோஷம்தான். இது போன்ற செய்தியை ஒரு அடிப்படையாக வச்சுக்கிட்டு அப்படின்றதான் இன்றைக்கு ஒரு செய்தியாக வந்திருக்கு. நீங்கள் தாங்க சிங்க குட்டி, உங்களை போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்காம விட்டுட்டோமே அப்படின்னு பல ட்ரேடர்கள் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அப்படின்ற பங்கு சமீபத்தில் இந்த 2025 வந்தானுங்க 100 ரூபாய்க்கு. இப்போ வந்தானுங்க. அதுக்கும் சில வருடங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் எனக்கு ஒரு 70 ரூபா ரேஞ்சில் பார்த்துட்டு இருந்ததான் ஞாபகம். அப்புறம் 70லேருந்து 180 போனால் மறுபடியும் 100 ரூபாய்க்கு வீழ்ச்சியை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம்.
100 ரூபா வரைக்கும் வந்தா சரி, ஒரு 70 ரூபா 80 ரூபா பழைய ரேட்டு விழுகட்டுமேன்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அவன் என்னடான்னா டிமிக்கி கொடுத்துக்கிட்டு அவன் பாட்டுக்கு இப்போ 170 ரூபா வந்துட்டான். இது கூட நம்மளுக்கு விஷயம் கிடையாது. என்ன ஒரு விஷயம்னா, சாதாரண ஒரு இன்ட்ரிம் டிவிடெண்ட், ஒரு ஃபுல் அண்ட் ஃபைனல் டிவிடெண்ட் கூட கிடையாது, சாதாரண ஒரு இன்ட்ரிம் டிவிடெண்ட் எவ்வளவு தர்றாங்கன்னா ஒரு ஷேருக்கு 5 ரூபாய். அப்ப 70 ரூபா ரேஞ்சில் வாங்கி வச்சவங்களுக்கு எல்லாம் பாருங்க, இன்ட்ரிம் டிவிடெண்ட் 5 ரூபா வருது. 70 ரூபா ரேஞ்சுக்கு யாராவது பிடிச்சி வச்சிருந்தா, அப்படி அவங்க கொடுக்கக்கூடிய இந்த 5 ரூபாய் டிவிடெண்டுக்கு என்னைக்கு ரெக்கார்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய டிசம்பர் 18ஆம் தேதி. ஒரு காலத்துல எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி டக்குன்னு எல்லாம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வரும்போது எல்லாம் மாத்திடுவாங்க, நீ பெட்ரோல் வண்டியிலே கிடையாது டீசல் வண்டியிலே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இன்னும் 15 வருஷம் ஆனாலும் நம்ம ஆளுக்குனால அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எல்லாம் மாற்ற முடியாது போல. இவங்க என்ன அந்த பிசினஸ் மட்டும்தான் பண்ணியிருக்காங்களா? ஆனா இந்த செக்டர்ல பெரிய ஆளுனா ரிலையன்ஸ் தான், அவங்கள அடிச்சுக்க முடியாது. அவங்களுக்குள்ள வந்து இப்ப நம்ம மொத்தமா தான் பார்ப்போம், எப்படி ஒரு வருஷத்துக்கு ஆல்மோஸ்ட் 97,000 கோடி லாபம் பண்றாங்க. நம்ம மொத்தத்துக்கு தான் பார்க்குறோம், எனர்ஜி பிசினஸ் தனியாக பிரித்து பார்க்கல. ஸோ ஐஓசி எல்லாம் பார்த்தோம்னா அவங்க அடுத்த செகண்ட் பெஸ்ட்டா 25,000 கோடி அப்படின்ற மாதிரி ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிபிசி எல்லாம் பார்க்கும்பொழுது 21,000. அதே மாதிரி ஹிந்து பெட்ரோல்லாம் வந்து அடுத்தடுத்த இடங்கள்ல வரும் பொழுது ரெண்டாவது இடம் ரிலையன்ஸுக்கு அடுத்தது ஐஓசி தான். அதுலேயும் ரிலையன்ஸை விட்டுட்டு யார் டாப்பாக எனர்ஜி பிஸ்னஸில் இருக்காங்கன்னா இந்த ஐஓசி தான். அப்படி இருக்கக்கூடிய ஐஓசி ஒரு ஷேருக்கு இன்ட்ரிம் டிவிடெண்ட் 5 ரூபாய்னு அறிவிச்சிருக்கிறது இந்த பங்கு கையில் இல்லாதவங்களை எல்லாம் புலம்ப விட்டுடுது. அட என்னப்பா நீயும் அதிரடியும், உனக்கு அதிரடியே காட்ட தெரியாதா? உன்னுடைய ஜாதகம் என்பது 200 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்குது. அப்படிங்கும் பொழுது மிகவும் அதிரடியாக நீ எகிரி அடித்து விளையாடக்கூடாதா அப்படின்னு நிறைய பேர் இன்ஃபோசிஸ் ஷேரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீ அதிரடியா மேலே போனாலும் சரி அல்லது அதிரடியா கீழே வந்தாலும் சரி, ரெண்டுமே அதிரடி தான். ஆனால் ஏதாவது ஒன்று பண்ணினா தானே ஆகும். 200 days மூவிங் ஆவரேஜ் தாண்டி கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகுது. ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருந்தா என்ன? சட்டு புட்டுன்னு ஒரு 400 ரூபாயோ 500 ரூபாயோ கீழேயோ அல்லது மேலேயோ போனீங்கன்னா தானே அதில் அந்த 200 days மூவிங் ஆவரேஜ் தாண்டினதுக்கு ஒரு மரியாதை அப்படின்ற மாதிரி பல ட்ரேடர்கள் இந்த இன்ஃபோசிஸ் அப்படின்ற பங்கு என்னைக்கு அது போன்ற 400-500 ரூபா அதிரடியை எப்போ எந்த மாசத்தில் இது காட்டும் அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கு. அதே மாதிரி இந்த இன்ஃபோசிஸ் எல்லாம் என்ன நஷ்டமடைகிற கம்பெனியா? கீழே போனாலும் சந்தோஷம் தான், அதனுடைய டிவிடெண்ட் ஈல்டு என்பது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஆனால் இது மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் ஒரே இடத்துல இருக்கு. நண்பர்களே, எனக்கு தெரிஞ்சு ஸ்டாக் மார்க்கெட்டில் பேட் நியூஸ் அல்லது ஸ்டாக் மார்க்கெட்டில் நியூஸே இல்லை அப்படின்ற சமயத்திலையும் ரொம்ப வாலட்டிலிட்டியாக ஏறி இறங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மூவ்மெண்ட் காமிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய செக்டர் எதுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஐடி செக்டர் தான். மற்ற செக்டரில் பார்த்துருக்கேன், பெருசாக ஏறுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா பெருசாக இறங்குற மாதிரி இருக்கும். ஆனால் இறங்கி ஏறிக்கொண்டே எந்த விதமான செய்தியும் இல்லாமல் மூவ்மெண்ட் காமிச்சுக்கிட்டே இருக்கிறது இந்த ஐடி இண்டெக்ஸ் தான், ஐடி செக்டர் தான். அதுக்கு என்ன காரணம்னா, இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து பெரும்பாலும் ஒரு இந்தியாவில் மட்டுமே இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லலாம், இந்தியாவில் பெருசாக மாற்றங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் இவங்களுடைய பிஸ்னஸ் எல்லாமே வெளிநாடுகளில் இருக்கிறதுனால வெளிநாடுகளில் எந்த இப்போ ட்ரம்ப் என்ன முடிவு எடுத்தாலும் இவர் அஃபெக்ட் பண்ணுது. அவர் விட்டு தள்ளுங்க, யூஎஸ் ஃபெட் ரேட், ஏன்னா அவர் நேற்று ஒன்று பேசிட்டு இன்னைக்கு ஒன்று பேசுவார். இந்த யூஎஸ் ஃபெட் ரேட் கட்டு ஏறுது இறங்குதுனாலும் இது போன்ற செக்டருக்கு பாதிப்பு. அவங்களையும் விடுங்க, அமெரிக்காவுடைய எக்கனாமி பொருளாதாரத்தை பற்றி ஏதாவது செய்தி வந்தாலும் இவங்களுக்கு பாதிப்பு. ஸோ இன்ஃபோசிஸ் போன்ற நிறைய ஐடி கம்பெனிகள் வாலட்டிலிட்டியாக இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். இந்த ஐஓசி நியூஸை பார்த்த உடனே நான் நேராக போய் பிபிசிஎல் அப்படின்ற செய்தியும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்றைக்குமே எதிர்பார்த்து கிடந்தால் அது நடக்காது அப்படின்ற மாதிரி நம்மளோட எண்ணம் என்னவா இருக்கும், டிவிடெண்ட் அதிகமாக கொடுக்கக்கூடிய பங்குகள் சரிவடைஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி நம்ம போய் பார்த்தோம்னா அதெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டாக தான் இருக்கும். இந்த பிபிசிஎல் இருக்கிறதுலே உச்சத்தில் இருக்கான். அந்த ஐஓசி கூட இன்னும் தன்னுடைய பழைய லைஃப் ஹை இன்னும் தாண்டல, இவன் தன்னுடைய பழைய லைஃப் ஹைக்கு மேலேயே தாண்டி ஆடிக்கிட்டு இருக்கான். டேய், இருக்கிறத பார்த்தா நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, டெக்னிக்கல் தெரிஞ்சவங்க, ஒருவேளை இவன் டெப்த்தை கீது அப்படியே திருப்பி மேலே போட்டான்னா அப்போ தம்பி நீ எங்கேயாவது 500 ரூபா கீது போயிட்டீங்கன்னா இந்த உலகம் என்ன ஆகிறது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ கீழே இறங்கும்னு காத்து கிடந்தவங்களுக்கு 1 வருஷம் ஆகியும் அந்த பங்கு கீழே இறங்காமல் தொடர்ந்து உச்சியிலேயே இருக்கிறது
ஒரு மனவேதனையான விஷயமா இருக்கு. இவர் தெரியல, இவர் தான் ஒரு கடுமையான உழைப்பாளி, கடுமையாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கவர் தன்னுடைய ஷேர் ஹோல்டர்ஸை காப்பாத்துறதுக்கு அப்படின்ற மாதிரி. இந்த டாடா ஸ்டீல் அப்படின்ற பங்கு தன்னுடைய லைஃப் ஹை பக்கத்தில் வந்துட்டான், பழைய 170 பக்கத்தில் வந்துட்டான். பட் இருந்தாலும் அதை தாண்டிய பிறகும் ஏனோ அவனால் முயற்சி ஒரு நல்ல மகிழ்ச்சி இல்லை. நிறைய பேர் என்ன நினச்சிருப்பாங்க, விசில் அடிச்சுட்டு சந்தோஷமாக ஜாலியாக இருந்திருப்பாங்க. ஓகே, பழைய லைஃப் ஹையே ஒரு மாதிரி தாண்டிடுச்சு இந்த டாடா ஸ்டீல், இனிமேல் எங்களுக்கு வெற்றி தான் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கீல. ஏதோ ஒரு காரணத்தினால மார்க்கெட்டில் ஒரு 1.5 மாதமாகவே சரிவாக இருக்குது. அப்படி சரிவாக இருந்துக்கிட்டுமே இப்போ 200 days மூவிங் ஆவரேஜ் என்பதை தொட்டு விட்டு 2-3 நாளாக மறுபடி போராடிக்கிட்டு இருக்கான். இவர் தாங்க சரியான போராட்டக்காரர் அப்படின்ற மாதிரி. இந்த பங்கு ரொம்ப சுவாரஸ்யமான இடத்துல இருக்குது. இதை தாண்டி மேல் நோக்கி மகிழ்ச்சி கொண்டு வர போகிறதா அல்லது வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி? ஏன்னா எதுவுமே இறங்கினதுக்கு அப்புறம் தான் இறங்குச்சு அப்படின்றது தெரிய வரும். இதுக்கு முன்னாடியோட இதே மாதிரி 170 ரூபாயிலிருந்து 110 ரூபாய்க்கு வந்தான். அப்போ மட்டும் என்ன நடந்துச்சு, யாருனால நினச்சி பார்க்க முடிஞ்சுது? அது வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி தான் ஏற்றுனாங்க. ஸோ ஏறுதோ இறங்குதோ, பொசிஷன் என்ன ஆகுது அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் தற்போதைக்கு மிகவும் முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய பங்குகளில் இந்த டாடா ஸ்டீல் போன்றதும் ஷேர் மார்க்கெட்டில் செய்திகளில் வந்திருக்கு. ஸோ இது கும்பா டு குஜாலாவா இல்லை குஜாலா டு கும்பாவா அப்படின்றது தெரியல. ஆனாலும் மிக கடுமையாக 1.5 மாசமாக ஹை பக்கத்திலே ட்ரேட் ஆகி போராடிக்கிட்டு இருக்கு. அம்மாடியோ, இந்த விஷயம் தெரியாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் லால்பத் லேப் என்பது சமீபத்தில் 3500 போயிட்டு இப்போ 2800 கொஞ்சம் ஒரு 6 month லோ கிட்ட வந்து ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கு தான் இந்த டாக்டர் லால்பத் லேப். இதில் என்ன ஒரு செய்தினா, அடாடா இந்த நியூஸ் சரியாமல் போச்சு அப்படின்ற மாதிரி. இந்த ஷேரில் என்ன ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 19 அப்படின்றது வந்து ரெக்கார்ட் டேட்டு. எதுக்கு? போனஸ் கொடுக்கறதுக்காக சொல்லப்படுகின்ற ஒரு ரெக்கார்ட் டேட் அப்படின்றாங்க. சில பேர்த்துக்கு இந்த மாதிரி ஏதாவது ஐடிசி ஹோட்டலில் கொடுத்துட்டாங்க, டாடா மோட்டர் வந்து கமர்ஷியல் வெஹிக்கிளை பிரித்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது என்னைக்கு வந்து ட்ரேட் ஆகும்னே நம்ம பாட்டுக்கு டெய்லி பார்த்துக்கிட்டே அப்படியே கடந்துக்கிட்டு இருப்போம். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அலாட்மெண்ட் அந்த கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா அந்த போனஸ் ஷேர்ஸ் வந்து டிசம்பர் 22 வந்துடும் அப்படின்ற ஒரு தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப நாள் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும், இந்த போனஸோ ஸ்பிளிட்டோ கொடுக்குறான்னா அதில் ஏதாவது ஒன்று ஆக்டிவேட் ஆகிடுமோ பெரிய லெவலில் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா நல்லா ஏறி கொண்டு வந்த பங்காக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சக்தி பம்பு, குப்பிட்டுன்னு ஏதாவது ஒரு பங்காக இருக்கும். அப்புறம் அதில் ஏதாவது ஒன்றை பிரித்து விடுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, போனஸு ஸ்பிளிட்டுன்னு ஏதாவது ஒன்று வரும். அதுக்கப்புறம் அந்த பங்கு ஒரு 2-3 மாதத்துக்கு என்னென்ன கஷ்டப்படும்னு தெரியாது, அல்லது என்ன லாபத்துக்கு போகும்னே தெரியாது. பெரிய அளவில் மாற்றம் என்பது வரும். அதனால் இந்த விஷயம் தெரியாமல் போச்சு அப்படின்ற மாதிரி இந்த பங்கு எடுத்து வச்சுருக்கிறவங்கெல்லாம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த டாக்டர் லால்பத் லேப் அப்படின்ற பங்கு வச்சுருக்கிறவங்களுக்கு இன்னொரு தகவல்னா, இந்த பங்கில் போனஸ் அப்படின்றது அறிவிச்சிருக்காங்க. அதனுடைய ரெக்கார்ட் டேட் 19 டிசம்பர் அப்படின்றது அறிவிச்சிருக்காங்க. நண்பர்களே, இந்த உக்ரோ கேபிட்டல் லிமிடெட் அப்படின்றதுலாம் செய்திகள் வருது, ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. ஆனால் அது எந்த செக்டரில் இருக்குது? முதல்ல இந்த பங்கினுடைய விலை எப்படி இருக்குன்னா, அது 52 வீக் லோவில் தான் இருக்குது பாவம். ஸோ இது என்ன செக்டரில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ஸ்மால் பிஸ்னஸ் லெண்டிங் பிளாட்ஃபார்ம், சின்ன சின்ன ஆளுகளுக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம், ஆப் பேஸ்டு கம்பெனி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கடன் கொடுக்கறது அப்படின்ற அந்த செக்டருக்குள்ளே வந்துட்டோம்னாவே பெரியால் நம்மால் தான். பஜாஜ் ஃபைனான்ஸா அவனை மிஞ்சிக்கிறதுக்கு ஆள் இல்லை. 18,567 கோடி கடந்த 12 மாதத்தில் லாபம் மட்டுமே பண்ணி வச்சிருக்காங்க. ரெண்டாவதாக இருக்கக்கூடியது நம்மளுடைய ஸ்ரீராம் ஃபினான்ஸ், அவங்களுக்கு கிட்டத்தட்ட 10,000 கோடி. இதுக்கு முன்னாடி கடன் கொடுத்து வட்டி வாங்கியே 1,358 கோடி 2014 10 வருஷத்துக்கு முன்னாடி சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தவங்க இப்போ 10,000 கோடியாக வளர்ந்து வந்திருக்காங்க. இவங்களும் தாங்க பெரிய ஆளு. பஜாஜ் குரூப்பு அவங்களும் அதே மாதிரி 1000 கோடி இந்த 2014 எப்படி இந்த ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் கொடுத்துட்டு இருந்ததோ அதே மாதிரி பஜாஜ் ஃபைனான்ஸும் 1000 கோடி கொடுத்துக்கிட்டு இருந்த ஆள் தான். ஆனால் இப்போ 18,000 கோடி கடன் கொடுத்தே வட்டி வாங்கி லாபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மூன்றாவதாக வரக்கூடிய இடங்கள்ல இந்த முத்தூட் ஃபைனான்ஸ் என்பதெல்லாம் இருக்கு. அவங்களும் 7,000 கோடி அப்படின்ற மாதிரி. இவங்களும் ஒரு காலத்தில் எப்படி பஜாஜ் ஃபைனான்ஸ் ஒரு 800 கோடி 1000 கோடின்னு சில வருடங்களுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்களோ, 10 வருடங்களுக்கு முன்னாடி அவங்களும். ஸோ எல்லாருமே ஒரே இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க.
ஆனால் கடன் கொடுக்கறதுல பெரிய ஆள் நம்மளுடைய பஜாஜ் ஃபைனான்ஸா. ஸோ அந்த செக்டரில் வந்து எங்கேயோ கடைக்கோடி தொண்டனாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த உக்ரோ கேபிட்டல் என்பது இருக்கு. அதில் ஃபண்ட் ரைசிங் வருது அப்படின்ற ஒரு தகவல். இந்த வளர்ச்சி விகிதத்தில் பார்க்கும்பொழுது இதுவும் சாதாரண ஆள் இல்லை. எப்போ 2 கோடி 4 கோடி தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி லாபம் வந்து செஞ்சு கொண்டு இருந்த பங்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் 156 கோடி வட்டிக்கே வாங்கி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மிகவும் முன்னணி பங்கு தான் இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற பங்கு, பிஎல் பங்கு. கடந்த சில மாதங்களாக இதனுடைய பெருசாக கீழே மூவ்மெண்ட் இல்லை, மேலே மூவ்மெண்ட் இல்லை. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு செய்தி ஒன்று படுத்துக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி வர்தமான் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்ற பங்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவல் என்னன்னா, சோனே சோலார் எனர்ஜி அப்படின்ற பங்குல முதலீடு பண்ணியிருக்கிறத பற்றி அவங்க ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இப்போதான் நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். கண்டுபிடிக்க முடியுமா எப்படி இவங்க மேலேருந்து கீழே இறங்கும் பொழுது பல ட்ரேடர்கள் தப்பிச்சு ஓடிடுறாங்க. அதாவது பல ட்ரேடர்கள் பணத்தை போடும்போதே கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க இவங்க 2 பேர்த்துல யார் ஓரளவுக்கு நிலைச்சு நிற்பாங்கன்னு. ஒரு உதாரணத்துக்கு இந்த நிஃப்டி மிட் கேப்ல நிறைய பேர் பணத்தை போட்டு புலம்பிட்டு இருக்காங்க. ஆனாலும் அந்த நிஃப்டி மிட் கேப் 50 இண்டெக்ஸ் என்பது திறமையாக தான் இருக்கு, தன்னுடைய பழைய ஹை பக்கத்தில் தான் இருக்கான். ஆனால் நிஃப்டி ஸ்மால் கேப் 50 என்பது இன்னும் தன்னுடைய பழைய ஹை வந்து தொல்ல 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு தற்சமயத்துக்கு. இனி இதுக்கு முன்னாடி இங்கிருந்து பிக்கப் ஆன மாதிரி ஆகிறானா இல்லையா அப்படின்றலாம் தெரியாது. ஸோ பல ட்ரேடர்கள் வந்து பணத்தை போடும் பொழுதே இது கும்பா ஆகுமா இல்லையா அப்படின்னு அந்த உண்மைத்தன்மையை கண்டறிஞ்சிட்டு சேஃப்டியாக இருக்கிற மாதிரி தான் முடிவெடுக்கிறாங்க. ஸோ இன்றைய தேதியிலையும் மிட் கேப் 50 இண்டெக்ஸில் பணம் போட்டிருக்கிறவங்க ஸ்மால் கேப்பை ஒமிட் பண்ணிட்டு இப்போவும் ஒரு மகிழ்ச்சியாக தான் இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த சக்தி பம்ப் அப்படின்ற பங்கு பாருங்க. ஒரு காலத்தில் ஓஹோன்னு இருந்த பங்கு தான், உனக்கெல்லாம் வீழ்ச்சியே வராதா தம்பி அப்படின்ற மாதிரி அவன் பாட்டுக்கு 50 ரூபா 100 ரூபாயிலிருந்து 1400 வரைக்கும் போயிட்டான். ஸோ என்னைக்கு ஒரு பங்கு ஏறிட்டு தன்னுடைய டாப்புக்கு கீழே வந்துட்டான் அப்படின்ட்டாவே மறுபடி அந்த டாப்பை திரும்பி தொடுலின்னா நிறைய பேர் அதுக்குள்ள என்ட்ரி ஆக மாட்டாங்க. இருக்கிறதையும் வச்சுப்புட்டு கையை கட்டிட்டு சங்கரான்னு அவங்க பாட்டுக்கு கம்முனுக்கு வந்துக்குவாங்க இது போன்ற பங்குகள் எல்லாம். ஸோ அந்த மாதிரி இந்த பங்கு எப்போ மேலே ஏறிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுருந்துருப்பாங்களோ அந்த ட்ரேடர்கள்லாம் இப்போ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் வந்துருப்பாங்க. 1300 இங்கே, வெறும் 700 ரூபாய் இங்கே. ஸோ இப்படி தான் பல பேர் எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க. இருக்கிறதுலே நல்ல பங்குகளை பார்த்து ஸ்டடியாக சூஸ் பண்ணிக்கிறது, இல்லைன்னா மேலேருந்து கீழே இறங்குது அப்படின்றது தெரிஞ்ச உடனேமே அதை விட்டுட்டு வெளியே வர்றது, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஆனால் இப்படின்னு பண்ணுச்சுன்னு வச்சிங்களேன் நம்மளே வெறுத்து போயிடுவோம். ஸோ இப்போ மணப்புரம் ஃபைனான்ஸ் அப்படின்ற பங்கு என்ன செய்யும்? ஸோ இந்த மணப்புரம் ஃபைனான்ஸ் இருக்கிறதுலே நல்ல ஒரு உச்சத்துக்கு வந்துடுச்சு. ஆனாலும் இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னா அப்படியே பேசிக்கிட்டு இருந்த மாதிரி அவன் பாட்டுக்கு இப்படின்னே பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த மணப்புரம். ஸோ இதனால் இது எந்த சைடு கிளியராக போகும்னு யாருக்குமே தெரியல. கடைசியாக இந்த பங்கு 2025 லோ எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 லோ என்பது 168 ரூபா. அது எப்போ பிப்ரவரி மாதம் ஜனவரி மாதம் வந்து அது போன வருஷம், இந்த வருஷம் ஜனவரி வந்தது, இப்போ அடுத்த ஜனவரியே வரப்போகுது. இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான தகவலாக தான் இருந்திருக்கு இந்த இன்சூரன்ஸ் செக்டரில் 100% FDI லிமிட் அப்படின்றது. நன்றி, வணக்கம்.